ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பேச்சிப்பாறை டேம் விசிட் பண்ண vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிளேஸ்க்கு டூரிஸ்ட் யாரும் அலௌட் இல்லை, ஊருக்காரங்க மாதிரி தான் இப்போதைக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்க. முன்னாடி அலௌடுன்னு நினைக்கிறேன், அதை பற்றி எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. போகிற வழி இப்படி தான் இருந்தது, செம்மையாக இருந்தது. இந்த மரத்தை பற்றி எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏதோ இந்த இதில் வந்து கட் பண்ணால் தண்ணி வரும், அந்த காலத்தில் அது யூஸ் பண்ணோம், அப்படி எனக்கு அது தெரியல என்னென்னு. அப்புறம் இந்த இடம் இப்படி தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஏதோ மூவிலெல்லாம் பார்க்குற மாதிரி செம்ம அழகாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்ததே இல்லை. ஆக்சுவலாக என்னோடய நேட்டிவ் கன்னியாகுமரி தான், இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கேன். ஆனால் இங்கே இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. என் சித்தப்பா தான் இந்த இடத்த வந்து எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஸ்பாட் வரும்போது ஆஃப்டர்நூன் மேலே இருக்கும், அரௌண்ட் 3 o'clock மேலே தான் இருக்கும். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது. இந்த பிளேஸ் உண்மையாகவே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. இப்போ தான் புரியுது எதுக்கு இங்கே எந்த டூரிஸ்ட்டும் அலௌட் இல்லைன்னு சொன்னாங்கன்னு. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேளை எல்லோரும் வந்திருந்தால் இந்த இடம் கண்டிப்பாக இப்படி இருந்திருக்காது. ஸோ போட்டில் ஒரு சின்ன ரைட் போகலான்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் போகணும். ஸோ இந்த போட்டில் தான் நம்ம போகிறோம். ஸ்டார்டிங் போட்டில் ஏறினோன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் மூவ் ஆக ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. செட்டில் ஆகிட்டோம் கொஞ்ச நேரத்துலையே. செம்மையாக இருந்தது இந்த ஃபீல். ஏதோ கடலுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து பாருங்கள், எவ்வளோ லாங் நம்ம தள்ளி வந்திருக்கோன்னு. போட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் போகும்போது நினச்சேன், பட் அப்படி இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்தது. அதனால் அப்படி ஒரு மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. இந்த இடம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்கவே செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரிப்பட்ட பிளேஸ்லாம் போய் பார்க்கணுன்னு. ஃபைனலி அது நடந்துச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்தேன் அன்றைக்கி. நான் எப்படி டைம் போச்சுதுன்னே தெரியல, அப்படி பார்த்துட்டே இருந்தேன் ஒவ்வொன்றா. பட் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப கேஷுவலாக இதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்குன்னு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்த்தோம். ஏதோ அந்த சைடு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். இந்த பிளேஸ் பேர் கிளவியார் அப்படி ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ போட்டை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நம்ம அப்படியே இறங்கி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அனிமல்ஸ் எல்லாம் இங்கே அடிக்கடி தண்ணி குடிக்க வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வந்ததுலேருந்து நிறைய பீகாக்ஸ் பார்த்தோம். இன்னும் இந்த மாதிரி ஒரு பாத்வே இருந்தது, இது வழியாக தான் அந்த சைடு நம்ம போக போகிறோம். ஸோ போட் இங்கே நிறுத்தியிருந்தாங்க. நம்ம வரது வரை இங்கேயே தான் நிற்கும், பிரச்சனை இல்லை. லிட்ரலி காடு மாதிரியே இருந்தது, காடே தான். உள்ளே போகும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சுது. போகிற வழி தான் கொஞ்சம் மோசமாக இருந்தது, பட் நல்லா எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். ஓகே தான். இது ஏதோ வெண்தேக்கான், பழைய மரம் ரொம்பவே. அதான் அதை பார்த்துட்டு இருந்தோம். சித்தப்போட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒவ்வொரு மரத்தை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சொல்லுவாங்க. இதில் ஒரு கா வரும். இந்த கா வந்து நம்ம புட்டுக்கெல்லாம் பவுடர் பண்ணி புட்டுக்கெல்லாம் எடுப்பாங்க. இது வேணால் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. இது லீஃப் இது தெரியும். சம்மந்தமே இல்லாமல் இங்கே இந்த கறி லீஃப் நின்றுது, அதுவும் பெரிய பெரிய லீஃபாக இருந்துச்சு. செம்ம ஸ்மெல்லு. ஸோ பறித்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் இதை கையில் வாங்கிட்டேன். டேரெக்டாக கறி லீஃப் வந்து கையில் வாங்கக்கூடாதாம்மா, அதனால் திரும்ப கொடுத்துட்டு ஷாலில் வாங்கினாங்க. இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். டைம் ஆச்சு, இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். போகும்போது இந்த மரத்தை பார்த்தேன், பாவமாக இருந்தது, செத்து போயிருந்துச்சு, பட் அழகாக இருந்தது. அதான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது மாதிரி இங்கே நிற்கும்போது ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன். தண்ணியோட சவுண்ட் இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கிறனால தண்ணியோட சவுண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன், கேட்குதா பார்ப்போம். தண்ணி நடுவில் க்ரீனாக தெரியுதுல, அங்கே இங்கேயா அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம். ஸோ நம்ம இப்போ கரைக்கு ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட. இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கரையிலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி கிளம்ப வேண்டியது தான். வெளியே வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்பாட்டை தேடி செட்டில் ஆகிட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு தண்ணியில் காலே வைக்காமல் போனால் எப்படி அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. ஸோ சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னா. ஆனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் பயங்கரமாக காலில் குத்திட்டு இருந்தது. பார்க்க அப்படி அழகாக தெரியுது, ஆனால் காலை வச்சு அவ்வளோ குத்துச்சு. தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஸ்டோன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னு ஆசைப்பட்டு என் சிஸ்டர்கிட்ட எடுக்க சொல்லியிருந்தேன். பட் என்னால் நடக்கவே முடியல, கால் பயங்கரமாக குத்துச்சு. நல்லா கட்டாக இருந்தது. உள்ளே இருக்கும்போது தெரியல, வீட்டுக்கு போய் தான் தெரிஞ்சது. அது மாதிரி அழகில் ஆபத்து இருக்குங்கிறது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, உள்ளே போகும்போது கால் உள்ளே போகுது, ஒரு மாதிரி எப்படியோ இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அது சேஃபானா இல்லை, ஒரு லெவலுக்கு மேலே வெளியே உள்ளே போனால் சேஃபே கிடையாது.
அதனால் நாங்கள் அங்கேயே நின்று கொஞ்சம் தான் விளையாடிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். வீடியோவோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வாய்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், போக போக மோசமாக இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப சாரி. ஏன்னா நான் மிட் நைட் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஏர்லி மார்னிங் 4:10 ஆகுது. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால தான் கிளம்பும்போது இந்த மாதிரி 2 பேர் போயிட்டுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. அதோட கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.